அல்லேலூயா. யோசுவா 10ஆம் அதிகாரம், அதுல சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து ஆவியின் கனிகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் மெய்யாகவே பிரயோஜனமா இருக்கிறது? ஆண்டவருக்கு மகிமை. எனக்கும் இந்த வார்த்தைகள் அநேக நாட்கள் புதிது போல இருந்திருக்கிறது. உங்களோடு கூட சேர்ந்து நானும் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு வருகிறேன். ஆகவே கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால் அவர் நமக்கு கற்று தருவார், இன்னும் கற்று தருவார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம கற்று கை கொண்டு அதன்படி வாழுமையானால் நிச்சயமாய் வருகையில போவோம். சபைக்கு போறது எவ்வளவு முக்கியமோ அதே போல வருகையில போகிறதும் அவ்வளோ முக்கியம். சபைக்கு போயிட்டு வருகையை மிஸ் பண்ணிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை அவ்வளோ முக்கியமானது. சபை எதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது என்றால் கர்த்தருடைய வருகைக்கே நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஆகவே இன்றைக்கும் நமக்கான சில வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவார். எவ்வளவு கேட்டாலும் இருதயத்தை திறந்து தருகிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். ஆகவே பேசுகிறது பெரிய விஷயம் இல்லை, கேட்கிறதும் பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை திறக்கணும், செவிகளை திறக்கணும், காதுகள் எல்லாம் விருத்த சேதனம் அடைய ஆண்டவர் உதவி செய்யணும். என்ன கேட்கிறோமோ அப்படியே மாறணும், என்ன கேட்கிறோமோ அப்படியே தன்னை தாழ்த்தணும், என்ன வார்த்தைகளை கேட்கிறோமோ ஆலோசனை கேட்கிறோமோ அப்படியே தன்னை அர்ப்பணிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய வாழ்க்கையில என்ன பிரசங்கம் பண்ணுகிறோமோ அதே பிரசங்கத்திற்கான எக்ஸாமை எனக்கே கர்த்தர் அடுத்த நாளிலே வைத்துருவார். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு என்ன செய்தியை கேட்கிறீர்களோ அதே செய்தியை நீங்க கை கொள்ளுகிறீர்களா இல்லையா என்று பார்க்க ஆண்டவர் நாளைக்கே ஒரு காரியத்தை செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் பார்ப்பார். நாம ஒரு விதையை விதைச்சிட்டு கண்டிப்பா அடுத்த நாள் போய் பார்ப்போம், அதுக்கு அடுத்த நாள் போய் பார்ப்போம், வளர்ந்துருக்கா வளரலையா அப்படி பார்ப்போம். அதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு பேசின இந்த வார்த்தையை அடுத்த நாளே நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கவனிப்பார். நேற்றைக்கு மன்னிப்பை குறித்து பேசியிருப்பார், இன்னைக்கு மன்னிக்க முடியாத ஒரு சம்பவம் நடக்கும். ஆனா நாம மன்னிக்கிறவர்களா இருந்தா உண்மையிலே நேற்றைக்கு கேட்ட வார்த்தையை இன்றைக்கு என்னுடைய பிள்ளை கை கொண்டு நடந்திருக்கு என்று சொல்லி கர்த்தர் சந்தோஷப்பட்டு இன்னும் தம்முடைய இருதயத்தின் காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தொடர்ந்து பேச விரும்புவார். நிறைய பேரெல்லாம் பேச விரும்பல ஆண்டவர். என்ன சொல்லி எண்ணத்திற்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், போயிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் விட்டுருவார். ஆனா நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அதுக்கெல்லாம் நம்ம உண்மையாய் செவி கொடுத்து நம்மை அர்ப்பணிப்போமே ஆனால் தொடர்ந்து வந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. உங்களுக்கு நிச்சயமா இந்த அனுபவம் இருக்கும். தொடர்ந்து நல்லா ஜெபம் பண்ணினாலே, அதிகமா ஜெபம் பண்ணாலே, ஆசாசையா தேவனை தேடி ஜெபம் பண்ணினாலே கண்டிப்பா பாத்தீங்கன்னா காலைதோறும் வந்து எழுப்புவார், நடுராத்திரி வந்து எழுப்புவார். ஜெபம் பண்ணு மகனே, ஜெபம் பண்ணு மகளே. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது? ஹல்லேலூயா. அதே போலதான் ஒரு வார்த்தையை கேட்கிறோம், ஒரு வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறோம், உடனே நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தும் போது அடுத்த வார்த்தைகளை நமக்கு கற்றுத் தருகிறார். உதாசீனப்படுத்தி பாருங்க. ஆண்டவர் எழுப்பும் போது நீங்க எழும்பல அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பா உங்களால் எழும்பி ஜெபிக்கவே முடியாது. ஆமா, விட்டுருவார். ஜெபன்னா உனக்கு அவ்வளோ சாதாரணம் இல்ல, தூங்கு அப்படின்ட்டு. வேற அவர் போனோன்னா பிசாசு வருவான், கொரட்டையோட நல்ல தூக்கத்தை தருவான், காலை வரைக்கும் போயிடும். சரி, இன்னைக்குதான் ஒரு நாள் ஒன்றும் வேலை இல்லையே, பகல்ல நல்லா ஜெபிக்கலாம் அப்படின்னா ஒரு நாளும் வராத அக்கா அன்னைக்கு வருவாவ, ஒரு நாளும் வராத விருந்துகாரவி அன்னைக்கு வருவாவ, என்னைக்காச்சும் ஒரு நாள் வரக்கூடிய ஃபேமிலி அன்னைக்கு வரும். இல்லைன்னா தேவையில்லாத எதிர்பாராத ஒரு பிரயாணம் உங்களுக்கு வரும். ஆமா, போனா சீக்கிரம் வருவீங்கன்னு நினைக்கிறேன், வரமாட்டிய. காலையில போனா சாயங்காலம் ஆயிரும், இரவு ஆயிரும். 7 மணிக்கு வந்தா இனி சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? வீடந்தால கிடக்கு, வேற வீட்டு வேலை, சாப்பாடு வேலை, ஜெப வேலை அந்தால கிடக்கும். அன்னைக்கும் ஜெபிக்கக்கூடிய கிருபையை சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தவே மாட்டார். சோ இதெல்லாம் ஆண்டவர் சின்ன சின்ன விஷயங்களை கர்த்தர் பார்க்கிறார். விதைக்கிறவர் விதையை கண்காணிக்கிறார், விதைக்கிறவர் பலனை எதிர்பார்க்கிறார். நான் இவ்வளோ விதைச்சேன், எவ்வளோ பலன் வந்திருக்கு என்று கர்த்தர் கவனிக்கிறார்.
கனி கொடுக்கிறதும் கொடுக்காததும் உங்களுடைய விருப்பம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் உங்களை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து பேசுகிறார். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். போன வேத பாடத்தில் நாம் ஒரு வார்த்தையை ரொம்ப தியானிச்சு முடிச்சோம். அது என்ன அப்படின்னா, அன்னாள் இடத்துல ஏலி சொல்லுகிறான், சமாதானத்தோட போ. அல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படியே கேட்டுட்டு சமாதானத்தோட போனோம். அதே போல தாவீதினிடத்துல ஆண்டவர் சொன்னா, நீ போலாம், சகலதையும் திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நெருக்கப்படும் போது கர்த்தர் சொன்னார், போ, நீ சகலதையும் திருப்பிக் கொள்ளுவாய். அந்த வார்த்தையை அப்படியே ஏற்று தன்னை திடப்படுத்தி பலப்படுத்தி சமாதானம் அடைந்து அவன் போகிறான். இப்ப இந்த விஷயத்துல 2 காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை எப்படி தாவீது கவனித்து கேட்டானோ, அதே போல அன்னாள் ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தையை எவ்வளவு கவனித்து கேட்டாலோ, நம்ம வாழ்க்கையில 2 பேருக்கு அதிகமாய் செவி கொடுக்க நம்ம எல்லாரும் பழகிக்கணும். ஒன்று கர்த்தருக்கு, 2வது ஊழியக்காரனுக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இந்த 2க்கும் செவி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, ரொம்ப முக்கியம். இந்த 2 பேருக்கும் செவி கொடுப்போமே ஆனால் வாழ்க்கை இன்று போல என்றைக்கும் சேமா இருக்காது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வார்த்தையில வாசிக்கிறோம் வேதத்துல. அந்த வார்த்தை உங்களுடையதாய் மாறும், உங்க பிள்ளைகளுடையதாய் மாறும். இந்த வருஷத்துல, போன வருஷத்துல இருந்தது போல இந்த வருஷத்துல இருக்க மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில 2 பேருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்யுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதே போல ஒரு ஊழியக்காரன் வேதத்திலிருந்து என்ன பேசினாலும் அது அப்படியே கேளுங்க, அது அப்படியே வாங்கிக்கோங்க. அந்த வார்த்தைகளை சாதாரணமாய் நினைக்காதிருங்க. இன்னைக்கு சபையில இருக்கிறவர்களும் வெளியே இருக்கிறவர்களும் ஊழியக்காரன் அப்படின்னா ரொம்ப சீப்பா நினைக்கிற மனப்பான்மை போக்கு சபையில இருக்கிறவர்களுக்கும் இருக்கிறது, வெளியே இருக்கிறவர்களுக்கும் நிறைய இருக்கிறது. ஆனா வேதத்துல ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மேன்மை, அதிகாரம் என்ன என்கிறதை நம்ம கவனித்தால், ஊழியக்காரன் மேல, ஊழியக்காரி மேல நீங்க வைக்கக்கூடிய மதிப்பு நிச்சயமா இன்னும் கூடட்டணும்னு சொல்லி நீங்க விரும்புவீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அதை தான் நாம இந்த பகுதியில யோசுவா வாழ்க்கையில நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு ஊழியக்காரன் அப்படின்னா யார் என்கிறதை நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். யோசுவாவை குறித்து நாம் இந்த இடத்துல வாசித்தால், அதுல 12வது வசனத்துல நாம வாசிக்கலாம். வாசிப்போம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பதாக சூரியனே கிபியோன் மேலும் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஒரு ஊழியக்காரனை நீங்க கவனிக்கணும். இந்த யோசுவோடு கூட இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எமோரியரோடு யுத்தம் பண்ணும்போது, யுத்தத்திற்கு என்ன தேவை அப்படின்னா, ஆயுதம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு வெளிச்சமும் தேவை. ஆமா, போருக்கு ரொம்ப முக்கியம். வெளிச்சம் இருந்தா தானே ஃபைட் பண்ண முடியும். ஆமா, இந்த காலத்துல இருக்கிற மாதிரி இருட்டிலையும் தெரிகிற கேமரா எல்லாம் அந்த காலத்துல இல்லை. கண்ணை வச்சுதான் பார்க்க முடியும். ஆகையினாலதான் யாக்கோபும் மாமா வீட்டுக்கு லாபான் இடத்துல போகும்போது பார்த்தா போற வழியில இருட்டிருது, அதுக்கு மேல நடக்க முடியாது. இருட்டுக்குள்ள நடக்க முடியாது, கஷ்டம். அவன் படுத்துட்டான், எல்லாம் காலையில பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு யுத்தம் பண்ணணும் அப்படின்னா வெளிச்சம் தேவை.
அந்த பக்கத்துல திரளான பேர் இருக்காங்க, இந்த பக்கத்துல யுத்தத்துக்கு திரளான பேர் நிக்கிறாங்க. யுத்தத்தை முடிச்சு ஆகணும், பிரேக் விடக்கூடாது, ஒரே அடி அடிக்கணும், சத்துருவை மேற்கொள்ளணும். இதுதான் யோசுவாவினுடைய திட்டம். ஆனா குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் சூரியன் இருக்கும். அதுக்கு பிறகு எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் சூரியன் அது வேலையை பார்த்துட்டு போயிடும். காலையில 6 மணிக்கு 5:45 சூரியன் உதிக்க ஆரம்பிச்சா அதே போல 6 மணிக்குள்ளெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிரும். சோ யுத்தத்திற்கு எங்களுக்கு வெளிச்சம் தேவை. உடனே யோசுவா சொல்லுகிறான், சூரியனே சந்திரனே தரித்து நின்னு, இப்போ நீ எங்க நிக்கியோ அங்கே நில்லு. ஆமா, நான் சொல்லுகிறது வரைக்கும், யுத்தம் முடிகிறது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் தேவை இருக்கிறது. இந்த சத்துருவை மேற்கொள்ளும்படி எங்களுக்கு வெளிச்சம் தேவையா இருக்கிறது. ஆண்டவரோடு பேசுகிறான், பின்பு சூரியனோடு பேசுகிறான், ஆண்டவரோடு பேசுகிறான், பின்பு சந்திரனோடு பேசுகிறான். நான் சொல்லுகிறேன், ஊழியக்காரனுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரோடு பேசுகிறா. எப்போதுமே எல்லா ஊழியக்காரனையும் சாதாரணமா நினைக்க கூடாது. சாதாரண ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆனா ஆண்டவரோடு பேசுகிற ஊழியக்காரன் எல்லா ஊழியக்காரனை விட மேலானவன். அவன் அதிகமாய் தேவனோடு பேசுவான். இந்த யோசுவாவை குறித்து நாம வேதத்துல வாசித்தா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவன் யுத்தம் வந்தது அதனால பேசல, தேவை வந்தது அதனால ஆண்டவரோடு பேசல. அவன் வாலிப வயசுல இருந்தே அவன் அப்படிதான், சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படிதான். சபையை விட்டு பிரியாது இருந்தவன். தேவ சமூகம்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த காலத்துல நம்ம பிள்ளைகளுக்கு செல்போன் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ யோசுவாவுக்கு தேவ சமூகம் பிடிக்கும். ஆமா, அல்லேலூயா. சாதாரணமா நிறைய வீட்டுல நிறைய பிள்ளைகள் 5 மணி நேரம் 3 மணி நேரம் செல்போனை பயன்படுத்துது. அவ்வளோ அதுக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஆனா யோசுவா தேவ சமூகம் அவ்வளோ பிடிக்கும். அன்னைக்கே அவன் அப்படி. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் தேவ சமூகத்துல இருக்க விரும்பல. நல்லா சரியா தொழுகிற முஸ்லிம் நெத்திகள்ல காய்ப்பு கிடக்கும். அல்லேலூயா. ஒழுங்கா தேவ சமூகத்துல இருக்கிற விசுவாச பிள்ளைகளுடைய மூட்டுல கால்களில காய்ப்பு இருக்கும். அதுதான் அடையாளம். அது குறிப்பிட்ட வயசுல முடியாது. வயசு காலத்துல ரொம்ப முட்டெல்லாம் போட முடியாது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் ஜபிக்கிறது இல்லை, ஆண்டவரோடு இருக்கிறது இல்லை. அதனால நிறைய பேருக்கு ஊழியக்காரனா இவன் தானே அவன், அவன் தானே இவன், எல்லாரையும் சாதாரணமான பார்வையில பார்க்கறது மாதிரி ஆயிற்று. ஆனா யோசுவா முதல்ல கர்த்தரிடத்துல பேசினா, திரும்பி வந்து சூரியனோடு பேசுகிறான். முதல்ல கர்த்தரோடு பேசுகிறான், திரும்பி வந்து சந்திரனோடு பேசுகிறான். என்ன பேசுகிறான்? நீங்க எங்கெங்க நிக்கிறீர்களோ அங்கங்கே நின்றாகணும், அங்கதான் நிக்கணும், அசையக்கூடாது, விலக கூடாது. சத்துருவை வீழ்த்த வெளிச்சம் எங்களுக்கு தேவை. அல்லேலூயா. தேவனோடு ஒரு ஊழியக்காரன் பேசுகிறான், தேவனும் ஒரு ஊழியக்காரனோடு பேசுகிறான் அப்படின்னா அவன் கனப்படுத்தப்பட வேண்டிய மனுஷன். ஹல்லேலூயா. ஆமா, எவ்வளவுதான் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பட்டாலும் விடுதலை வெளிப்பட்டாலும் அடுத்த நேரத்துல சாதாரணமாய் பார்க்கிறோம். சும்மா விடுதலை வராது, சும்மா வார்த்தைகள் வராது, சும்மா கை வச்ச உடனே அபிஷேகம் வராது. ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கிருபை, அதிகாரம். எல்லாரையும் சாதாரணமான பார்வையில பார்க்கிறது. ஆமா, தேவனோடு ஒரு மனுஷன் இருக்கிறார், தேவன் பேசுகிறார், தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது, வல்லமை வெளிப்படுகிறது அப்படின்னா அவனை சாதாரணமாய் பார்க்க கூடாது. அவன் கர்த்தருடைய மனுஷன், அவனை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஊழியக்காரன் மேல, ஊழியக்காரி மேல நம்மளுடைய இருக்கிற பார்வைகள் மாறணும். நிறைய பேர் ரொம்ப சீப்பா பார்க்கிற பார்வைகள் எல்லாம் நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன். ஏன்னா நான் நிறைய வருஷங்கள் அந்த பாதையில கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆனா ஒரு ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம் என்ன என்கிறதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அதெல்லாம் அன்றைக்கு இருந்த தாவீது சரியாய் புரிந்து கொண்டான். தாவீதின் இடத்துல ஒரு தீர்க்கதரிசி வந்து அவனை சுட்டி காட்டி அவன் குற்றத்தை, இன்னைக்கெல்லாம் நாம யாருக்கே ஆகிலும் போதிக்கணும்னா மறைமுகமா போதிக்கணும்.
அல்லேலூயா. ஆமா, பொதுவா சொன்னாலே என்னைய தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. ஆனா தாவீதின் இடத்துல தீர்க்கதரிசி போய் நீ தான் அந்த மனுஷன், ஆமா, நேருக்கு நேர் பேசுகிறான், சரண்டர் ஆகுகிறான். தெரியாம பண்ணிட்டேன். தேவ சமூகத்துல போய் அழுகிறான், உபவாசிக்கிறான். தாவீதுக்கு தெரியும், யாரை எதிர்த்தாலும், பல ராஜாக்களை எதிர்த்தவன், பல ராஜ்யங்களை எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெயம் கண்டவன். ஒரு ஊழியக்காரனை எதிர்க்க அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ராஜாக்களை எதிர்த்தான், ஊழியக்காரனை எதிர்க்கல. அவனுக்கு தெரியும், ஒரு வார்த்தை அவனை சொன்னா அப்படியே தன்னை சரண்டர் பண்ணுவான். ஏன் அப்படின்னா அது தேவனுடைய மனுஷன். அவன் வார்த்தையை நம்ம கனம் பண்ணணும். அவனை கனம் பண்ணினா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஞானம், அந்த அறிவு தாவீதுக்கு இருந்துச்சு. ஆகவே நாம கற்றுக்கொள்ள போகிறோம், ஒரு ஊழியனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம் என்ன. எங்களிடத்துல சிலர் பேசும்போதே பேசி முடிச்சிட்டு சில நாள் கழிச்சு சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம், நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, நாங்க கஷ்டத்தை சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த வார்த்தை பிடிச்சுக்குவோம், அதையே கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிறார். நாங்க சும்மா தான் சொல்லியிருப்போம், ஆனா கர்த்தர் அதை நிஜமாய் மாற்றுகிறார். ஏன்னா நான் சொல்லல, ஆனா என் வேலைக்காரன் சொல்லிட்டான், செஞ்சிருவோம். என் ஊழியக்காரி சொல்லிட்டா, செஞ்சிருவோம். எனக்கு விருப்பம் இல்லதான், ஆனா ஊழியக்காரன் சொல்லிட்டான், ஊழியக்காரி சொல்லிட்டா, செஞ்சிருவோம். ஆண்டவர் செய்கிறார். அதுக்கு பிறகு சொல்லும் போது கர்த்தர் நம்ம வார்த்தைகளை கவனித்து நாம் அந்த இடத்துல கனவீனப்படாதபடி, அந்த இடத்துல கனப்படும்படி சும்மா சொன்ன வார்த்தையை கூட தேவன் கேட்கிறார் என்கிறது எத்தனையோ நாட்கள் ஊழியத்துல பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. ஊழியக்காரன், ஊழியக்காரி சாதாரணவர்கள் அல்ல. எந்த ஊழியக்காரன் கர்த்தரோடு பேசுகிறானோ, எந்த ஊழியக்காரனோடு கர்த்தர் பேசுகிறாரோ அவர்கள் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. அவர்கள் விசேஷமானவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் மோசையோடு இருந்தாலும் கர்த்தர் பேசுகிறார், ஏற்றுக்கொள்ள முடியல. கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்கிறார், ஆனாலும் பிரச்சனை கள்ளத்துக்கு எரியணும், தூசணமா பேசணும், அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கணும். அவங்க விழுந்து போனது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் போனது, இதுதான் காரணம். நான் சொல்லுகிற, விழுந்து போன ஊழியரோடு கர்த்தர் இல்ல, துன்மார்க்கமான ஊழியக்காரனோடு கூட கர்த்தர் இல்ல, சாட்சிக்கேடாய் நடக்கிற ஊழியக்காரனோடு கூட கர்த்தர் இல்ல. ஆனா உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன், ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு 10 பேரை நடத்தினா கூட அந்த ஊழிய குடும்பத்தோடு கூட தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார். அவன் என்னோடு, அவள் என்னோடு பேசுகிறவர்கள் நான் செவி கொடுப்பேன். யோசுவா, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, இருட்டாக ஆரம்பிக்கிறது, தேவனோடு பேசுகிறான். உங்க இருள் மாறணும், தேவனோடு பேசுங்க, தேவனோடு பேசுங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவாராம். ரொம்ப தேவன் மேல தாகமாயிருங்க, சபையில தாகமாயிருங்க, வசனத்துல தாகமாயிருங்க, ஜெபத்துல தாகமாயிருங்க, ஆவில நிரம்புகிறதுல தாகமாயிருங்க, அந்நிய பாஷை பேசுகிறதுல தாகமாயிருங்க. தாகம் உள்ளவன் மேல அவர் தண்ணீரை ஊற்றுவார், நிறைய ஊற்றுவார். உங்க மேல ஊற்றுவாராக, உங்க வண்ணாந்திரம் செழிப்பாய் மாறும்படி ஊற்றுவாராக. யோசுவா போய் கர்த்தரோடு பேசுகிறான். பிறகு வந்து சூரியனோடு பேசுகிறான், சந்திரனோடு பேசுகிறான். தரித்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறான். நான் சொல்லுகிறேன், நாங்க சொல்லுகிற வார்த்தை மனிதனுக்கு கேட்கிறதோ இல்லையோ, இயற்கைகளுக்கு கேட்கும். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறது உங்களுக்கு கேட்குதோ இல்லையோ, உங்க எலும்புகளுக்கு கேட்கும். தீர்க்கதரிசி ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நான் உலர்ந்து கிடக்கிற எலும்பு, பள்ளத்தாக்கு நிறைந்த இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் முறை அவன் உரைக்க ஆரம்பிக்கிறான். எலும்புகள் உயிரடைய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா.
ஆகவே நாங்க தைரியமாய் சொல்லுவோம், ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரன் சொல்லுகிற அந்த வார்த்தை ஒரு மனுஷனுடைய எலும்புகளுக்கு கேட்கும். எலும்பு தேய்மானமா சொல்லுங்க, நான் அதோடு பேசுறேன், சரியாயிரும். எத்தனை பேர் நம்புறீங்க? போய் தானே சொல்றிய? உண்மையாதான் சொல்றீங்களா? ஆமே. கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமா, நாங்க பேசுகிறதை உங்க எலும்புகள் கேட்கும். நாங்க பேசுகிறதை உங்க அவயங்கள் கேட்கும். பலகீனங்கள் அங்கே இருக்காது. இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க கவனித்தால் தேவனோடு பேசிட்டு சூரியனோடு பேசுகிறான், சந்திரனோடு பேசுகிறான். அப்படியே நில்லுங்கள் என்று சொல்லி கட்டளை இடுகிறான். நீங்க பாத்தீங்கன்னா 13வது வசனம் கடைசி 2 வரி சொல்லுகிறது, ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் சூரியனும் சந்திரனும் நின்றது. ஹல்லேலூயா. ஒரு பகல் முழுவதும் ஸ்டாப் பண்ணா 12 மணி நேரம். ஒரு பகல் நடுவானத்துல. சத்துருக்கள் நினைச்சா நைட்டு மடக்கிடலாம், கொஞ்சம் இருட்டு வாக்குல இவங்களை மடக்கிடலாம், பொழுது அடையும் போது மேற்கொள்ளலாம், கொஞ்சம் இளைப்பாறுதல் கிடைக்கும், அடுத்த நாள் ஃபோர்ஸா இறங்கிடலாம் நினைச்சா அவன் எதிர்பார்த்த இருள் யோசுவாவினுடைய காலத்துல வரல. ஹல்லேலூயா. சத்துருக்கள் எதிர்பார்த்த இருள் அந்த யுத்தத்துல வரல. ஜெபிக்கிறவன் இருளை வெளிச்சமாக்குவான். கர்த்தரோடு பேசுகிறவன் இருளை வெளிச்சமாக்குவான். கர்த்தர் அதை செய்தார் யோசுவாவுக்காக. இயற்கை அடங்கி நின்றது. இயற்கை அடங்குச்சு யோசுவாவுக்கு முன்னாடி. அது அப்படியே நிக்குது. சத்துருக்கள் நினைச்சாங்க, என்னடா இருட்ட மாட்டேங்க, கொஞ்சம் தப்பிச்சு கண்மறைவா ஓடிடலான்னு பார்த்தா முடியல. எங்கு வெளிச்சம், அதுவும் சூரியனை எந்த இடத்துல நிறுத்துறான் பாருங்க, நடுவானில. ஹல்லேலூயா. உச்சி வெயில் அடிக்கும் போது எப்படி இருக்கும்? நல்ல வெளிச்சமா இருக்கும், கண்ணெல்லாம் கூசுற மாதிரி இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். பகல் இத நடக்குது, நடுவானில நிக்கணும், அங்கிட்டு இங்கிட்டு போக கூடாது. ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் ஸ்டாப் பண்ணி வைக்கிறான், நிக்குது. தேவன் பரலோகம் ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற அதிகாரம். ஹல்லேலூயா. அதிகாரத்தினால நிரப்பி வைத்திருக்கிறார். ஊழியக்காரன் ஊழிய அழைப்பு சாதாரணதல்ல. அப்படியே நின்றது. பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட. நீங்க அப்படியே வாசித்தா அந்த யுத்தம் ஜெயமாய் மாறிடுது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல நீங்க கவனித்தால் 2 ராஜாக்கள் 1:9. 2 ராஜாக்கள் 1:9. தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. ஆமா. இந்த அகசியா ராஜா இந்த எலியாவை கூப்பிட சொல்லி ஒரு தலைவனையும் அவனோடு கூட ஒரு 50 பேரை அனுப்புகிறான். இவனும் போய், தேவனுடைய மனுஷனை, ஆமா, ராஜா உங்களை வர சொல்றார், வாங்க அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா தப்பா எதுவும் சொல்லல. அல்லேலூயா. எதுவும் தப்பு இருக்கு, பிழை இருக்கு, ஒண்ணும் இல்ல. தப்பா ஒண்ணுமே சொல்லல அந்த ஊழியக்காரன் இடத்துல. ராஜா உங்களை வர சொல்றாங்க, வாங்க அப்படிங்கிறா. இந்த வார்த்தைகளை கேட்ட தீர்க்கதரிசி எலியா என்ன சொல்லுகிறான்? வாசிப்போம் அத. அப்பொழுது எலியா பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றார். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. ஹல்லேலூயா.
51 பேரை கொண்டுட்டான். அல்லேலூயா. இதெல்லாம் சரியா? சரிதானா? அதுவும் அக்கினி. இவன் பெட்ரோல் ஊத்தி கொண்டா கூட பரவாயில்ல. ஆனா இவன் சொல்லுகிறான், பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்குது. தீப்பெட்டி தேவையில்லை, பெட்ரோல் தேவையில்லை. ஊழியக்காரன் சொல்லுகிறான், பரலோகம் செய்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன அராஜகம், என்ன திமிரு. ஆனா அவனுக்கு பரலோகம் சப்போர்ட் பண்ணுது பாருங்க. நான் சொல்லுகிறேன், ஊழியக்காரனுடைய வார்த்தையை பரலோகத்தின் தேவன் கனம் பண்ணுகிறார். ஆமா, இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் செய்த ஊழியத்தை எல்லாம் எலிசா செஞ்சார்னு எல்லாம் சொல்ல முடியாது. இவர்களை விட அதிகமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டினவர்கள் இந்த தலைமுறைகளிலேயும் உண்டு. ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனா எலியா சொல்லும் போது பரலோகம் அப்படியே கேக்குது. இன்னைக்கு எந்த நீதிமன்றத்துக்கு போய் இந்த ஒரு கேஸ போட்டாலும் யார் தான் ஜெயிப்பா அப்படின்னா எலியா உள்ள போகணும். அதுதான் உண்மை. நாமளே யோசிப்போம், இது சரியா தவறா அப்படின்னா தப்பு. ராஜா கூப்பிட சொன்னா தலைவன் போய் 50 பேரோட வர சொல்றான். இது என்ன பாவம், இது என்ன குற்றம்? ஆனா அதுக்கு பார்த்து இவன் சொல்லுகிறான், நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி இறங்கும். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது. செத்து போயிட்டான், முடிஞ்சு. ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தையை பரலோகத்தின் ஆண்டவர் எவ்வளவு கனம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், தீமைக்கு ஏதுவாய் சொல்லப்பட்ட வார்த்தை இவ்வளோ தேவன் கனம் பண்ணுவார். ஆனால் நன்மைக்கு ஏதுவாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளை எவ்வளோ கனம் பண்ணுவார் கர்த்தர். நான் உங்க மேல ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன், உங்க மேல விடுதலையை சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். ஆண்டவர் நல்லவர். உடனே அந்த 50 பேரும் மடிந்து போகிறார்கள். மறுபடியும் இந்த அகசியா ராஜா மறுபடியும் ஒரு தலைவனையும் 50 பேரையும் அனுப்புகிறான். அவனும் போய் எலியாவுக்கு முன்பதாக சொல்லுகிறான், ராஜா வர சொன்னார் வாரும் அப்படின்று. தேவனுடைய மனுஷன் எண்ணி ஆரம்பிக்கிறான். உடனே அவன் சொல்லுகிறான், நான் தேவனுடைய மனுஷன் ஆனால் 12 அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது. அப்படி ஆகுது. ஆனா 3வது ஒரு தலைவன் போகிறான். அல்லேலூயா. 3வது ஒரு தலைவன் போகிறான். திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்த போது எலியாவுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டான். அல்லேலூயா. அப்போ முதல்ல 2 பேர் போனான். அவன் எப்படி நின்றுப்பான்? எப்படி பார்த்திருப்பான்? ஊழியக்காரனை எப்படி கூப்பிட்டுருப்பான்? எந்த குரல்ல கூப்பிட்டுருப்பான்? ஏங்க வா அப்படின்னு சொல்லுக்கும், எங்க வாங்க அப்படின்னு சொல்லுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஆமா தானே? ஆமா. இப்ப இதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஊழியக்காரனை எப்படி கூப்பிட்டுருப்பான். அந்த கூப்பிடுகிற வார்த்தைகளின் வித்தியாசத்தை தேவன் கேட்கிறார். தேவன் ஒரு மனுஷனை கனம் பண்ணுகிறார், தீர்க்கதரிசியை கனம் பண்ணுகிறார் அப்படின்னா அவனை நாமளும் கனம் பண்ண பழகணும். அல்லேலூயா. ஆமா. இதுக்கு முன்னாடி 2 பேர் போனது சும்மா கொடுக்க வேண்டிய கனத்தை ஊழியக்காரனுக்கு கொடுக்கல. அவனை எந்த விதத்துல மதிக்கணும், எந்த விதத்துல அவன்கிட்ட பேசணும், அவனுக்கு முன்பதாக எப்படி நிக்கணும், ஒன்றும் கிடையாது. ஊழியக்காரன் தானே, தீர்க்கதரிசின்னு தெரியும், தேவ மனுஷன்னு தெரியும், பெரிய பெரிய அற்புதத்தை செய்தவர்னு தெரியும், எல்லாமே தெரியும். தேவ மனுஷன்னு தெரிஞ்ச பிறகும் அவரை எப்படி கூப்பிடணும், எப்படி வரவேற்கணும், அவருக்கு முன்பதாக எப்படி நிக்கணும், அவரோடு எப்படி பேசணும்னு அந்த தலைவனுக்கும் தெரியல, போன 50 பேருக்குமே தெரியல. ஆனா 3வது ஒரு தலைவனா இந்த ராஜா அனுப்புகிறான். அவன் ஏறி போன உடனே தேவ மனுஷனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்திற்காய் முழங்கால் படியிடுகிறோம், விடுதலைக்காக முழங்கால் படியிடுகிறோம்.
ஆனால் அந்த தலைவன் அவனை கனம் பண்ணக்காக முழங்கால் படியிட்டான். நான் சொல்லுகிறேன், எவ்வளவு முடியுமோ ஒரு ஊழியக்காரனை கனம் பண்ண பழகுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அவர் யாரை கனம் பண்ணுகிறாரோ அவர்களை நீங்களும் கனம் பண்ணணும். அதை எப்போதுமே புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல நீங்க கவனித்தால், இந்த தலைவன் ஊழியக்காரனுக்கு முன்பதாக தேவனுடைய மனுஷன் தெரியும். அப்ப தேவனுடைய மனுஷன் அப்படின்னா அவனை எப்படி கனம் பண்ணணும் அந்த அறிவு இருந்திருக்கு. அவருக்கு முன்பதாக எப்படி நடந்து கொள்ளணும் அது தெரியுது. அதுதான் அவனையும் அவனுடைய 50 பேரையும் ஜீவனை காப்பாத்துச்சு. ரொம்ப முக்கியம். ஊழியக்காரன் தானே, ஊழியக்காரி தானே. ஆண்டவர் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க செய்த கனத்தை, நீங்க செய்த கனவீனத்தை அழகா கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் மறக்க மாட்டார். ஊழியக்காரன் மறக்கலாம், ஊழியக்காரி மறக்கலாம், ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை கொடுக்க ஆண்டவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். முந்தி போன 2 தலைவனும் சரியில்லை. ஆமா, ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, அழைக்க வேண்டிய விதத்தில் அழைக்கல. ராஜா அழைத்தாருதான், ஆனா ராஜாவினுடைய செய்தியை ஒரு ஊழியக்காரனுக்கு முன்பதாக எப்படி கொண்டு போயிருக்கணும் அந்த அறிவு இல்ல. சாதாரணமா கூப்பிட்டான். ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, திமிர நடந்து கொண்டான். ஆனா 3வது ஒரு தலைவன் போகிறான். தேவனுடைய மனுஷனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு வாசிப்ப அந்த வார்த்தையை, அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனை, என்னுடைய பிராணனும் இந்த 50 பேருடைய பிராணனும் அருமையாயிருப்பதாக. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமா, உடனே ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோடு கூட இறங்கி போ என்றார். ஹல்லேலூயா. எப்படி போணுமா? இறங்கி போ. தூதன் சொல்லுகிறான், திமிர போகாத, இறங்கி போ, அவனோடு கூட போ. இவன் கோபத்துல மறுபடியும் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதற்காக தேவன் தூதனை அனுப்புகிறார். நான் சொல்லுகிறேன், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன். தாழ்மையாய் நடந்து கொண்டான். பரலோகத்தின் தேவன் ஜீவனை கொடுத்தார். இவனுக்கு மட்டுமல்ல, இவனோடு இருந்த 50 பேருடைய ஜீவனும் தப்பிச்சு. ஊழியக்காரன் மேல தேவனுடைய ஒரு அழைப்பு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அதை சபையார் சரியாய் புரிந்து கொள்ளணும், அதை செயல்படுத்தணும் நம்முடைய வாழ்க்கையில. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே நீங்க கவனித்தால், தூதன் கர்த்தருடைய செய்தியை எலியாவுக்கு கொண்டு வருகிறான். அவனோடு கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படி அவன் எழுந்து அவனோடு கூட ராஜாவினிடத்துல இறங்கி போனான். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். முதல் 2 தலைவர்களும் சரியாய் நடந்து கொள்ளல. 3வது தலைவன் ஒரு ஊழியக்காரனிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் அவனுக்கு அந்த புரிதல் இருந்துச்சு. அவன் அப்படியே நடந்தான். கர்த்தரும் அவனுக்கு ஆதரவாய் நின்றார். அல்லேலூயா. ஆனா இதுக்கு முன்பதாக வந்த அந்த தலைவர்களுக்கு ஆதரவாய் ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசல. நாம ஊழியக்காரனை கனப்படுத்தினா தேவன் நம்மை கனப்படுத்துவார். ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மேன்மை, அதைதான் ஏலி பயன்படுத்தினான். அண்ணால் தேவ சமூகத்துல அழுதாள். சமாதானத்தோட போ. அல்லேலூயா. சமாதானத்துடனே போ. ஆமா,
அவன் அவள் ஆசீர்வதித்து அனுப்புகிறான். அதை தான் நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அவ மனங்கசந்து அழுதாள். இதெல்லாம் ஏலி பார்த்துட்டே இருந்தார். அவள் அழுகிறது, அவள் புலம்புகிறது, எல்லாவற்றையும் ஏலி பார்த்துட்டே இருந்தார். அவளோடு பேசின பிறகு அவ எவ்வளவு வேதனையில வந்தாள் என்கிறதை புரிஞ்சு கொண்டார். நீங்க கவனித்தால் இவ்வளோ மன கிளேசத்தோடு அழுது கொண்டு இருக்கிறாள். ஆனா ஏலி அதை தப்பா புரிஞ்சிட்டு அவளையே தப்பா பேசுறாள். 1 சாமுவேல் 1:13 நாம வாசித்தால், அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தமே கேட்கல வெளியே. இப்போ அவள் சத்தமோடு ஜெபிக்காதபடியினால் அவள் சத்தமும் கேட்கப்படல. தேவ சமூகத்தில் அப்படியே நின்ன மாதிரி தான் இருக்கு. உடனே அவ என்ன நினைச்சிட்டா அப்படின்னா, அவ குடிச்சிருப்பாளா இருக்கும். பண்டிகைக்கு வந்து இந்த பொம்பளை சரியில்லை, ஏதோ சம்திங் ராங் அப்படியே நினைச்சிட்டு இந்த ஏலி பேசுகிறான். அவளை நோக்கி, எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அல்லேலூயா. இப்படி நம்ம சபையில ஒரு ஆளை பார்த்து பேசினா என்ன நடக்கும்? அவ்வளவுதான். இன்னைக்குள்ள சபைகள் அது நடக்குமா? ஆனா ஏலி அந்த மாதிரி பேசுகிறான். ஆனா அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, இவரெல்லாம் ஊழியக்காரன்னு சொல்லணுமாங்கும். நாமளே முடிவுக்கு வந்துடும். இப்படி பேசினவன நம்ம எல்லாம் ஒரு ஊழியக்காரனா ஊழியக்காரிய நாமளே மார்க் போட்டுருவோம். உண்மையில நான் இந்த இடத்துல இருந்தா அவரை வேற மாதிரி பேசி விட்டுருப்பேன். அப்படித்தானே? ஆமா. என்னை பார்த்து நல்ல தலையாட்டுறிய, அப்ப புஷ்பபுரம் மக்கள்னா சும்மா விட்டுருவாங்க. இந்த இடத்துல நாம இருந்தா வேற மாதிரி பேசியிருப்போம். ஆனா அவள் எவ்வளவு பொறுமையா, அந்த ஞானம் இருந்தது, அந்த அறிவை இருந்தது. ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவ மனுஷனுக்கு முன்பதாக எப்படி பேசணும். அவர் தப்பா தான் பேசிட்டார். அவருக்கு என்ன புரிஞ்சுதோ அது மாதிரி தப்பா பேசிட்டார். அதை கேட்கிற அண்ணால் தப்பா பேசல. ஏதோ ஊழியக்காரர் தெரியாம பேசிட்டார், ஏதோ ஒண்ணு புரிஞ்சிட்டு அவர் பேசிட்டார். ஆனா அவருக்கு முன்பதாக இந்த அண்ணாள் சொல்லுகிறாள். அதற்கு அண்ணாள் பிரதியுத்தரமாக, அப்படியெல்லாம் ஆண்டவரே, நான் குடிக்கல ஆண்டவனே. எவ்வளோ கனம் பண்ணி, எவ்வளோ கனத்தை கொடுத்து அவனுக்கு முன்பதாக எப்படி பேசுகிறாள். இந்த மாதிரி கேள்வி கேட்ட ஊழியக்காரன்லாம் சும்மா விடக்கூடாது. ஆமா, உண்மையிலே அப்படிதான். ஆனா அந்த அண்ணாள் அவனுக்கு முன்பதாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் குடிக்கலையா, ரொம்ப பொறுமையா, ரொம்ப தாழ்மையாய் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை எப்படி தாழ்த்தினாளோ அதே போல அவருடைய ஊழியக்காரருக்கு முன்பதாக அவ்வளோ தாழ்மை. இன்னைக்கெல்லாம் நிறைய பேருடைய நினைப்பு, நம்ம கொடுத்துதான் அவன் திங்குறான் அப்படின்ட்டு. நீ எனக்கு கொடுக்கறதுனாலதான் நீ திங்குறாங்கிறத நீ மறக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் என் எஜமான் யாரையும் சும்மா விடுகிறது இல்லை. யாரையும் சும்மா விடவே மாட்டார். என் ஊழியக்காரனுக்கு கொடுத்திருக்கிறாங்க, அவர் மறக்கவே மாட்டார். தான் கொடுத்ததை பேசுகிறார்கள், ஆனா என் மூலமாய் வந்த ஆசீர்வாதத்தை பேசுக யாரும் இல்லை. அது நிறைய சபையருடைய ஒரு இது. நாங்க அப்படி கொடுத்தோம், நாங்க எப்படி கொடுத்தோம், சாரி எடுத்து கொடுத்தோம் அவருக்கு, ஆமா துணி எடுத்து கொடுத்தோம், பைக் எடுத்து கொடுத்தோம், கார் எடுத்து கொடுத்தோம், எல்லாம் கொடுத்திய. அவர் ஜெபம் பண்ணி அப்போ ஒன்றும் வரல, அதுக்கு கணக்கே கிடையாது. அதுக்கு மட்டும் அந்த மாதிரி வரும்போது நாங்க ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எங்களுக்கு தந்தாரு, அந்த மாதிரி பேருது. அது தப்பு. நீங்க கொடுத்ததை பரலோகம் அங்கீகரித்தது. பரலோகம் சும்மா தரல. ஆண்டவர் ஒரு விடுதலையை தரணும்னா கூட ஊழியக்காரனை பயன்படுத்தி தான் கொடுப்பார். ஒரு பாவ மன்னிப்பு ஒரு ஊழியக்காரனை பயன்படுத்தி தான் ஞான ஸ்நானம். ஆமா, நீங்களா போய் குளத்துல முங்கிட்டு வந்து அதுக்கு பேர் ஞான ஸ்நானம் கிடையாது. ஒரு ஊழியக்காரன் கொடுக்கணும், ஒரு அபிஷேகம்.
தேவ மனுஷனை கொண்டு பண்ணுகிறார், ஊழியக்காரனை கொண்டு பண்ணுகிறார். உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரி இருக்கணும். அவன்தான் உங்களுக்கு தலைவன், தலைவி. அதை எப்போதுமே நம்ம இருதயத்துல வச்சுக்கணும். அவன் தானே, இவா தானே. நிறைய பேருக்கு பழக்க தோஷம், அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அது ஒரு வியாதி. சாதாரணமாய் நினைக்கிறது, ஒரு சின்ன காரியம் மனசுல வைக்கிறது, சின்ன வார்த்தைகளை மனசுல வைக்கிறது ஒருபோதும் கூடாது. எப்படி இருந்தாலும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஊழியக்காரர், ஊழியக்காரி என்ன பேசட்டுமே, என்ன செய்யட்டுமே, தேவனோடு இருக்கிற தேவ மனுஷன், அந்த அறிவு, அந்த ஞானம் சாகிறது வரைக்கும் நமக்குள் இருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கிறார். அப்ப அண்ணாளை பார்த்து தப்பா பேசுறாரு ஏலி. குடிகாரி, உனக்கு வேற வேலை இல்லை, உனக்கு இங்கதான் வந்து புலம்பணுமோ, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அவருக்கு முன்பதாக அண்ணாள் சொல்லுகிறார், அப்படி இல்லை என் ஆண்டவனே. வாசிப்போத 15வது வசனம், 1 சாமுவேல் 1:15. அதற்கு அண்ணாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும், மிகுதியான விசாரத்தினால் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அல்லேலூயா. அவருக்கு முன்பதாக ரொம்ப பணிவோடு, ரொம்ப தாழ்மையோடு, வார்த்தை பிசகல, ஒரு வரி பிசகல. இப்படி கேட்டா நான் அப்படி கேட்டு விட்டுட்டேன், அப்படிதானே? அவர் இப்படி பேசினார், நான் இப்படி பேசி விட்டேன். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன். அன்னைக்கு அண்ணாள் எவ்வளவு படிச்சாளோ? 12 படிச்சிருப்பாளா அண்ணாள்? 8ஆம் கிளாஸா? படிக்காதவள், ஆனா தேவனை குறித்து சரியாய் படித்திருந்தாள். தேவனை குறித்து இருக்க வேண்டிய அறிவு அவளுக்குள் இருந்தது. தேவ மனுஷனை எப்படியெல்லாம் கனப்படுத்த வேண்டும் என்கிற அறிவு இருந்துச்சு. அதன் அடிப்படையில் அவ பேசுகிறாள். இன்னைக்கு நம்ம உலக படிப்பு நிறைய படிச்சிருக்கிறோம், ஆனா தேவ சமூகத்தில் எப்படி நடக்கணும், வேதத்தை வாசித்தாலும் பலமுறை வாசித்தாலும் பிராக்டிக்கலா இன்னும் வரல. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்மஸுக்கு நல்ல டான்ஸ் ஆடினிய, ஆமா, அப்படியே பார்த்துட்டு வந்து ஆடினியலா? இல்ல. எத்தனை முறை மேடையில வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணக்கு முன்பதாக வீட்டுல, ரூம்ல, சர்ச்சில் வந்து பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்களோ, அதே போல அந்த வார்த்தைகளை பிராக்டிஸ் பண்ணுங்க, நீங்களும் ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்துல நடக்குது இதெல்லாம். இன்னைக்கு தேவ சமூகத்துல என்னெல்லாமோ நடக்குது. திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஊழியக்காரனை செருப்பால் அடிச்சு அங்கேயே கிழிச்ச சம்பவம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் எல்லாம் லேஸ்பட்ட மாவட்டம் இல்லை, அங்கேயும் நிறைய நடந்திருக்கு. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் பார்க்கிறார். ஆனா வேதத்தை நமக்கு திருஷ்டாண்டமா ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் எதை கற்றுத்தருகிறது, அதையே நாம கற்றுக்கொள்வோம். சின்ன சின்ன கதைகளில கூட நாம ஞானம் அடையும்படி சம்பவங்கள் அடங்கி இருக்கிறது. அண்ணாளுடைய சம்பவத்தை சும்மா ஆண்டவர் எழுதி வைக்கல, அது நமக்கு 100% பிரயோஜனம் என்று நம்பி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சோ அதுல உள்ள முக்கியமான வார்த்தைகளை தான் நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். செய்தி அது நமக்கு ஆசீர்வாதம். இவ்வளவு தப்பா பேசியும் புரிஞ்சிக்காம பேசியும், ஆமா, வயசான தாத்தாவுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். குடிகாரன்ட்டா, குடிச்சிருக்கா அப்படின்னு பேசிட்டார் ஊழியக்கார். ஆனாலும் அவருக்கு முன்பதாக ரொம்ப தாழ்மையா, ரொம்ப பணிவு அன்போடு, மரியாதை குறைவில்லாமல், ஒரு வார்த்தை பிசகாமல், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து, அப்படியல்ல என் ஆண்டவனே என்று சொல்லி தன்னுடைய பாரங்கள், கஷ்டங்கள், இதனாலதான் நான் இவ்வளவு நேரம் வந்து ஜெபிக்கிறேன், நான் ரொம்ப துக்கமா இருக்கிறேன், அப்படி எல்லாம் அவருக்கு முன்பதாக பணிவோடு சொன்னார். அடுத்த வார்த்தை
ஏலி சொல்லுகிறார், சமாதானத்தோட போ. அல்லேலூயா. அது வரைக்கும் குடிகாரியே, வேற இடம் கிடைக்கலையா, போவலிய அப்படிங்கிற மாதிரி பேசினவரு அந்த அண்ணால் பேசின அடுத்த வார்த்தைக்கு வேற எதையும் கேட்கல. சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக சொல்லி முடிக்கிறான். அல்லேலூயா. அவ்வளவுதான். ஆண்டவர்கிட்ட போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வாரேன்ட்டு எல்லாம் போகல. ஆண்டவர் என்ன சொல்றார், நீ உனக்கு கேட்டுட்டு வாரேன், எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை நான் உனக்கு சொல்றேன், தீர்க்க தரிசனமோ ஒண்ணுமே சொல்லல. அவளை பார்த்து அடுத்த நொடியே சொல்லுகிறாள், சமாதானத்தோட நீ போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு அவர் கட்டளையிடுவாராக சொல்லி முடிச்சிட்டார். அவ்வளவுதான். உண்மையிலே கர்த்தர்படி செய்தார். அல்லேலூயா. அண்ணால் நடந்த விதம், ஏலி சொன்ன விதம், ஆண்டவர் சொல்லல அண்ணால ஆசீர்வதிப்பேனே, ஊழியக்காரன் சொன்னான், போ நீ என்னெல்லாம் கேட்டி அதெல்லாம் ஆண்டவர் தந்துட்டார் போ அப்படின்னு. ஏலி சொல்லிட்டாரே அப்படின்னு ஆண்டவர் அண்ணாலை ஆசீர்வதித்தார். புரிஞ்சு கொள்ளணும், ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம் எப்படிலாம் இருக்கு வேதத்துல. ஊழியக்காரன் ஊழியக்காரி சாதாரணவர்கள் கிடையாது. அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்டு, வேறு பிரிக்கப்பட்டு, அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருடைய ஸ்தானத்துல உட்கார வைத்திருக்கிறார் சபையில். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மைகளை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 12:26 எடுத்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவரை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. இதுல சொல்ல வேண்டிய முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? நான் சொல்லுகிறேன், நான் இங்கே இருக்கிறேன், நானாக அல்ல, என் தேவன் இங்கே இருக்கிறார், அங்கே நான் இருக்கிறேன். அவர் இல்லாத இடத்துல ஊழியக்காரனை கொண்டு நிறுத்த மாட்டார். அவர் எங்க இருக்கிறாரோ அங்கே ஊழியக்காரனை கொண்டு நிறுத்துவார். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் நல்லவர். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். உண்மையான ஒரு ஆவிக்குள்ள இருக்கிற ஒரு தெய்வ மனுஷனை கண்ட இடத்துல கொண்டு போய் விட மாட்டார். அவர் எங்க இருக்கிறாரோ அங்கே கொண்டுதான் நிறுத்துவார். ஊழியக்காரனுக்கு இருக்கிற இன்னும் அநேக மேன்மைகள் உண்டு. ஆனா என்றைக்காகிலும் ஒரு நாள் இந்த செய்தியை கட்டாயம் தியானித்தே ஆகணும். ஆகையினால இந்த செய்திக்கு ஒரு அடிப்படையாக அப்படி கோர்வையா வந்தபடியினால் இதை நான் இன்னைக்கு எடுத்தேன். நான் அல்ல, என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாம் வந்து நின்றுட்டு வரக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசணும் அப்படி எல்லாம் எடுத்துட்டு வரல. வசனத்தை மட்டும்தான் எழுதி வச்சிருக்கிறேன். மற்றதெல்லாம் அவருடைய வார்த்தைகள். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? என்னதான் எங்களதான் அப்படின்ட்டு யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். சபைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை. அப்போ கவனிக்க வேண்டும், அண்ணால் ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கு பிறகு துக்கமுகமாகவே இல்லை, போயிட்டா. அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டாள். அதே போல தாவீது மிகவும் நெருக்கப்படும் போது கர்த்தரிடத்துல கேட்கிறான். கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே புறப்பட்டு போகிறான். 2 பேருமே இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த வார்த்தை அப்படியே அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. இப்போ கவனிக்க வேண்டும், ஒரு அண்ணாளுக்கு கிடைச்சது தேவனுடைய வார்த்தை இல்ல, தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தை. ஆனா தாவீதுக்கு ஊழியக்காரனுடைய வார்த்தை கிடைக்கல, தேவனுடைய வார்த்தையே கிடைச்சது. இதுல கவனிக்கப்பட வேண்டிய, கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை தருவார், ஆனால் அதையும் நாம கனம் பண்ணணும்.
ஒரு ஊழியக்காரனுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும், கனம் பண்ணணும். அல்லேலூயா. ரெண்டும் முக்கியம். நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு கொடுக்கறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. சில ரெண்டும் இல்லை. ஊழியக்காரர் சொன்னாலும் கேட்கறது இல்லை, ஆண்டவர் சொன்னாலும் கேட்கறது இல்லை. நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன பாஸ்டர், எல்லா பாஸ்டரும் இப்படித்தான் சொல்றாங்க. சீப்பா நினைக்கிறது. நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. ஊழியக்காரர் சொல்லட்டும், அதுக்கும் மதிப்பு இல்லை. ஆண்டவரே சொல்லட்டும், அதுக்கும் மதிப்பு இல்லை. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறது என்றால் அதை உண்மையாய் நேசித்து உண்மையாய் விசுவாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின்படிதான் என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிங்க. அதுதான் நடக்க போகிறது, அதுதான் நடக்கும். அதே போல நம்மளை பார்த்து ஒரு ஊழியக்காரர் அப்படி சொல்லிட்டார் ஒரு வார்த்தை, அதுதான் நடக்கும். சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அன்னாள் சந்தோஷமா போகிறாள். அன்னாளை பார்த்து அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட விண்ணப்பத்தின்படி பெற்றுக்கொள்ளுவாய். சந்தோஷமா போகிறாள். அப்படியே சாமுவேலை பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கனம் பண்ணுகிறார். சோ இப்படிப்பட்ட விசேஷித்த கிருபை பெற்றவர்கள் தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். இதெல்லாம் புரிந்து எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுவோம். சபைனா என்ன, சபை நாளில பார்த்தோம். அல்லேலூயா. சோ தேவன்னா யார், பரிசுத்த ஆவியானவர்னா என்ன, கனிகள்னா என்ன, தொடர்ந்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்க புரிந்து இதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள் ஆனால் நீங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று? வெளியே போய் வேற எதை மாதிரி பேசக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, தேவன் உங்களை நேசித்து என்னை நேசித்து ஆண்டவர் பேசி இருக்கிறார். இந்த இடத்துல பேசப்பட்ட எத்தனையோ வார்த்தைக்கு நான் அந்நியனா இருந்தேன், அறியாதவனா இருந்தேன். சோ உங்களுக்காக மட்டுமல்ல, பேசுகிற எனக்காகவும் கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்க வார்த்தையின் ரகசியம், வார்த்தையில இருக்கிற மகத்துவங்களை இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் பேசுவீராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், எங்களை அப்படியே வெறுமையாக்குகிறோம். நாங்கள் ஒன்றும் இல்லப்பா, இன்னும் பேசுங்க, இன்னும் பேசுங்க. அந்த வார்த்தை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை தாரோம். இன்னும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக எல்லாருடைய இருதயங்களும் திறக்கப்படட்டும். கேளுங்க, ஆண்டவரிடத்துல இருதயங்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய நல்ல நல்ல வார்த்தைகள், பிரயோஜனமான வார்த்தைகள் வெளிப்படுவதாக. கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்துல அவருடைய ரகசியம் இருக்குமா? நீங்க கர்த்தருக்கு பயப்படுவீர்களானால் இதே போல இன்னும் அநேக ரகசியங்களை ஆண்டவர் பேசுவார், கற்று தருவார். தேவன் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கற்று தேறுகிறவர்களாய் நாம மாறுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு பேசப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. இதை ஆன்லைன்ல கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் மனம் திரும்பட்டும். ஆமென். எல்லாருடைய இருதயங்களும் திறக்கப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இன்னும் வார்த்தைகளை கை கொண்டு நடக்கக்கூடிய நல்ல கிருபைகளை பரலோகத்தின் ஆண்டவர் எங்களுக்கு தாரும். தொடர்ந்து அந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், சபை ஆசீர்வதியும், சபையாரை ஆசீர்வதியும். கர்த்தர் மேன்மையாய் வைப்பீராக. அவரவருடைய வியாபாரங்கள், தொழில்கள், கைகளின் பிரயாசங்கள், விவசாயங்கள், ஆண்டவரே பண்ணைகள், மந்தைகள், ஆமென் ஸ்தோத்திரம், எல்லா வருமானங்கள், பிள்ளைகளுடைய படிப்புகள் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடும்பத்தையும் மேன்மையாய் ஆசீர்வதிங்க, உயர்த்துவீராக. குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறுவதாக. சம்பூர்ணம் உண்டாகட்டும், பரிபூர்ணம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேக காவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.